துவாபர யுகத்தில் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. முதலில் ஒரே ஒரு சிவனை வழிபடக்கூடிய தூய்மையான பக்தி இருந்து வந்தது. துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் மன்னர் விக்ரமாதித்தரால் கட்டப்பட்ட சோமநாதர் கோவில் இதற்கு சான்றாகும். இது தவிர உலகம் முழுவதும் அகழ்வாராய்ச்சிகளில் செம்பு யுக சிவலிங்கங்கள் அல்லது சங்கரரின் நிர்வாண சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பின்னர் பாரதவாசிகள் தங்களுடைய தூய்மையான தேவதா வடிவங்களை வணங்கத் தொடங்குகிறார்கள். முதலில் ஸ்ரீ லட்சுமி மற்றும் ஸ்ரீ நாராயணரின் கோவில்கள் கட்டப்படுகின்றன. பின்னர் ஸ்ரீ சீதா மற்றும் ஸ்ரீ ராமரின் கோவில்கள் கட்டப்படுகின்றன. சிறிது காலத்திற்கு பிறகு பகவத்கீதை, வேதங்கள், உபனிஷதங்கள், ராமாயணம், மகாபாரதம் போன்ற வேதங்களை உருவாக்கும் பணி பாரதத்தில் உள்ள ரிஷி முனிவர்களால் தொடங்கப்படுகிறது. கல்ப மரத்தின் படத்தில் விளக்கப்பட்டுள்ளதைப் போலவே மற்ற மதங்களின் ஸ்தாபனமும் துவாபர யுகத்திலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. மேலும் அந்நிய படையெடுப்பாளர்களின் வருகையும் பாரதத்தின் மீதான அவர்களின் மோசமான நடவடிக்கையின் விளைவுகளும் தொடங்குகின்றன. முதலாவதாக பாரதவாசிகள் தங்கள் மதத்தின் பெயரையே மறந்து விடுகிறார்கள். வெளிநாட்டினர் வழங்கிய இந்து மதம் என்ற பெயர் பிரபலமாகிறது.